அப்போ உன்னை யாருக்கா சாவடிச்சா? அப்ப நீங்க செத்து போனவங்களா? வெள்ள வெள்ளையா ஏதோ மூளெல்லாம் அப்படியே பிச்சுன்னு வந்த மாதிரி இருக்குதுடா. அடியா அதே நல்லா மாட்டிக்கிட்டா இங்க. நரம்பு அந்த மாதிரி விஷயங்களா? நரம்பா? ஆமா, மனுஷன் நரம்பு. என்னது சாப்பிட்டு போங்களா? இந்த இந்த மச்சான் அவங்க எந்த செட்டப் அப்படியே இருக்கிறாங்க. அங்க இருந்து அதே மாதிரி தான் இருக்குது. அவங்ககிட்ட கொடுக்குறா பைத்தியக்காரனா? இதுன்றடா கை காட்டுறடா. இவ்வளவு நேரம் பேசினதா இப்ப பேசுகா. பச்சைலாம் திருத்துறா குடிக்கா போற சென்ட்ரல். அது ஏதோ கிளாமரா தான் இருக்குது. நம்மள அது ஏக்க வர வைக்கிறதுக்கு தான். நீங்க இந்த தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? டபுளா தெரியுதா? உங்களுக்கு எப்படி தெரியுது? வந்து பாரு அக்கா. அக்கா எனக்கு ஒன்னே ஒண்ணுதாக்கா வேணும். நீங்க யாரு, எந்த ஊரு, ஏன் இப்படி ஆனீங்க, அது மட்டும் தாங்க வேணும். தயவு செஞ்சு சொல்லுங்கக்கா. நான் உங்களை எதனாச்சும் நல்லா சேஃப்டி ஏதாச்சும் பண்ணுறேங்க்கா, நல்ல வழியாக காட்டுறேங்க்கா. உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுமா? நீங்கள் இங்கே இந்த தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிறீங்களா? மச்சான் ஃபுல்லா ரத்தம்டா. எவரா எங்கேந்திரா வந்துது? மச்சான் இல்லடா இது தெரியல. இது ஃபுல்லா ரத்தம் தானே இது மச்சான். உங்க மேல தான் மச்சான் தெரியுது. எங்கேந்திரா வந்துச்சுடா? எப்படா தச்சாவா? மூஞ்சில எல்லாம் வேற இதுவா இருக்குதுடா. மூஞ்சில போட்டீங்களா? ஆமாடா. எங்க? இந்த இடத்துல மச்சான் ஸ்மெல் வேற மாதிரி இருக்குதுடா. மச்சான் செதறலாண்டா பிச்சுன்னு வந்துருக்குதுடா. அப்படியே இங்க எதனா வந்து அடிச்சிட்டு போறான் மச்சான். மச்சான் இங்க இருந்து நம்ம கிளம்புறது ரொம்ப நல்லது. பாத்துறா மச்சான். இதுக்கப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. போடுறா உள்ள ஏதோ பெருசா எடுக்கா. கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா ஏதோ மூளெல்லாம் அப்படியே பிச்சுன்னு வந்த மாதிரி இருக்குதுடா. மச்சான் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகும். ரோடு ஆக்சிடென்ட்ல அப்படியே மண்டெல்லாம் திருச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுடா.
ப்ரோ ஐயோ அவளுக்கு ரத்தம் எவ்வளோ கட்சிருந்தது நீ வாழாவே கேமரா எடுத்த காமரா பண்ணிட்டு வாடாங்களா நீ இது அட்டாக் வேற ஆயிருக்குதேடா வேற எதுனா ஆகும் மாடா உனக்கு எவ்வளோ மச்சா வர்ற பிளட்டு ஐயோ பத்தியா டேய் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுதான் டேய் பத்தியா மூளெல்லாம் சதந்த மாதிரி ஏய் போட்ட உன்னை வந்தன்னு வச்சுக்கோ அப்படியே அடிச்சு நொறுக்கிடுவேன் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிருக்க இது யாரோட ரத்தம் இது மச்சான் பாத்துறா டேய் உசாரா நின்றா பாட்டில் பண்ணிக்காதரா உசாரா அடியா அதே நல்லா நல்லா நம்ம மாட்டிக்கணும்டா இங்க மச்சான் நீ கிட்ட போயிடாதா நான் எங்க போல உள்ள இருந்து கத்துது நீ உஷாரா கிட்ட போவாதா நான் எது கிட்ட போல எட்டி போதா எட்டி போதா சரி 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 நீங்க யாரு ஏய் நீ யாரு நீ எப்படி நீங்க வந்த யாரு நீ மச்சான் மச்சான் எத்தடி பாறா மச்சான் நீ சேஃப்டியா இரு உஷாரா பண்ணி நான் கேப்சர் பண்ணு உள்ள இருந்து நம்ம லாக் ஆயிட்டோம்டா உள்ள ஏதோ போறோமா சாமி கூப்பிடுறோம் மச்சான் கிட்ட போவாத போல அது என்ன பண்றது அந்த ரத்தத்துல எதுவும் கால் வச்சிடாதுடா உனக்கு என்ன ஆகிடும் இது யாரோட ரத்தம் அக்கா அக்கா நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுவீங்கக்கா நீங்க ஏன் இந்த நிலைமையில இருக்கிறீங்க நீங்க என்ன சூழ்நிலை வைக்கிறவங்களா இல்ல நார்மலா ஆளா நீங்க இப்படிலாம் பண்றீங்க இது யாரோட ரத்தம் நிறைய சொல்லு அது யாரோட ரத்தம் உனக்கு என்ன போ இந்த வவ்வால் வேலை பாத்தியா இந்த வவ்வால் சுத்தினே இருக்குது இவ்வளோ நேரம் இல்லை அது இந்த ரத்தம் என்ன கேட்டா யாரோ உடம்புல இருந்தா உறிஞ்சி எடுத்தியா சிரிக்காதீங்க அப்பயும் எண்ணையும் அங்கே ரத்தம் வந்துச்சு இல்லை ஆனால் சின்னதாக தான் அந்த முள்ளில் இருந்தனால தான் எனக்கு எதோ ஆச்சு என்னது நீங்க என்னதான் சொல்ல வரீங்க என்னதான் வேணுமா எனக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் நீங்க யாரு எதுக்காக இங்க இருக்கிறீங்க பிரேத ஆத்மால இருக்கியா பிரேதாத்மானா யாரு தெரியலா இந்த டெட் பாடி அதுக்குள்ள ஒரு சோல் அது மாதிரியா டெட் பாடி தான்டா பிரேத ஆமா பிரேதம்
சரி சரி ஆமாம் பிரேத பரிசோதனை அதெல்லாம் சொல்லுவாங்க கரெக்ட். அது போஸ்ட்மார்ட்டம்டா. சரி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ஆத்மாவில் இருக்கிறீங்களா? உங்கள் ஆத்மாவா அது உடம்பா? யாரோட உடம்பு என்ன ஏது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆ சொல்லுங்க, இந்த பிரேத ஆத்மாவோட உடம்பு யாருது யாருது? யாரு அதை சொல்லாதுன்றீங்க? உங்களை வந்தனா வச்சு செஞ்சு விட்டுருவேன் நான். அக்கா சரிக்கா நான் எதுவும் பண்ணல என்னால் பண்ணவும் முடியாது. நீங்கள் தான் பவர்ஃபுல், நீங்கள் தான் வேற லெவலுக்கு கெத்தான ஆள். நீங்கள் இதில் இருக்கிற ஆத்மா உங்களோடதா? ஆ ஆமாவா? அப்போ உங்களோட உடம்பு எங்க? அங்கேயா? இப்படின்னா தெரியலையா? எங்க அங்கன்னா எங்க? ஆ புரியல. முதல்ல பூஜை போட்டு வந்தல்ல? ஆமா 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 அங்க இருக்கா மச்சான். அது பக்கத்துல ஒரு இது மாதிரி சமாதி மாதிரி ஷேடோ ஓகே. அந்த ஷேடோ இருந்த இடம் ஒரு சமாதி மாதிரி பில்டிங் மாதிரி இல்ல, தரையோட தரையா அதுவா? சரி அதுதான் உங்களோட சமாதியா? ஐயோ அப்ப நீங்க செத்து போனவங்களா? சரி அப்ப நீ உங்களுக்கு இது எல்லாம் எப்படி கிடைக்குது? நீங்க எதுக்காக இந்த பூஜை பண்றீங்க? உள்ள யாரு இருக்குதா அக்கா? உள்ள யாருக்கு அது கத்துறாங்க? பயங்கரமான ஆத்மாவா அது உள்ள இருக்கிறதா? ஆமாடா. சரி இப்போ அப்போ இந்த உடம்பு யாருது? உன்னோட மச்சான் இவளோட ஆத்மா. இவ செத்துட்டா, இவளோட பணம் அங்க இருக்குதுன்னா இந்த உடம்பு யாரு? அக்கா நீங்க தான் செத்துட்டீங்கல்ல, சொல்லுங்க நீங்க செத்தீங்க, உங்களோட பணத்தை அங்க புதைச்சி வச்சிருக்காங்கல்ல, அப்போ எனக்கு உடம்பு தெரியுதுல்ல, இது மச்சான் சத்தியமா ஆத்மா இல்லைல்ல? இல்லடா, உடம்பு நல்லா கிளியரா தெரியுதுல்ல, அங்க ஆக்டிவிட்டிஸ் பண்றதுலாம் தெரியுது. இப்ப அதுனா கூட ஒரு அலையாலையா வருது. என்னக்கா அதோட உடம்பு இல்லையாண்டா? ஆமா ஆத்மாவா இருந்தா அது அலையாலையா தெரியுதா? ஆனா இவ உடம்பு நல்லா தானே தெரியுது. ஆனா இது உடம்பு தான். அப்ப யாரோட உடம்பு இது? காட்டு வழியா ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணை சாவடிச்சு அந்த உடம்புல இருக்கிறாங்க. எப்படி அந்த பொண்ணை சாவடிச்சீங்க? யார் சாவடிச்சா? சரி அப்போ உன்னை யாருக்கா சாவடிச்சா? கேக்குற கேள்வியெல்லாம் பதில் சொல்ல. நீ என்ன கேள்ற? உனக்கு என்ன டவுட்? இதையும் வந்து அந்த ஆத்மா தான் சாவடிச்சிருக்குது. இப்ப இருக்கிற உடம்பையும் வந்து அந்த ஆத்மா தான் சாவடிச்சிருக்கு. அப்ப அந்த பேய் வந்து 2 பொம்பளைங்களை வந்து சாவடிச்சிருக்குதா? அப்ப இது யாரோட ரத்தம் அக்கா? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? இது யாரோட ரத்தம்? உன்னோட ரத்தமா? இப்போ இந்த உடம்பு இருக்குது அந்த பொண்ணோட ரத்தமா?
நிறைய பேரோட ரத்தமா? எத்தனை பேர் மொத்தம் கொண்டு இருக்கிறீங்க? கணக்கு 37? கணக்கு இல்லைன்ற கணக்கு இல்லையா? கணக்கு இல்லையா? 37? மச்சான் நல்லா மாட்டிக்கின்றான். பெரிய சரி, இந்த பூஜை எதுக்காக பண்றீங்க? இது என்ன பூஜை? ரத்த பூஜையா? இது எதுக்குடா இது ரத்த பூஜா? கேளுக்கா, இது எதுக்குடா ரத்த பூஜா? அந்த ஆத்மாவுக்கு சக்தி சரி சரி சரி, நீ எதுக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ற? இது ஒரு உதவி தானே? நீ ஏன் பண்ற? உன்னதான் சாவடிச்சிச்சுல்ல. பண்ண வைக்குதா? ஆமாடா. சரி சரி, நாங்க இங்க ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். நாங்க இப்ப உங்ககிட்ட மாட்டிக்கணும். நீ எப்படி வந்த? நீ எப்படி இங்க வந்து மாட்டின? காதலனோட தனிமையில் இருக்க வந்தியா? தனிமையில் இருக்க வந்தீங்களா? சரி. இந்த ஆத்மாவை பார்த்துட்டு என் காதலை ஓடிட்டானாண்டா. உன் காதல லவர் வந்து உன்னை விட்டு ஓட்டானா? புரியுதா? ஆமா. அப்புறம் இந்த ஆத்மா என்ன டெய்லியும் செஞ்சு அது ஆம்பளை ஆத்மாவா? அது உங்களை பண்ணுதா? டெய்லியும் பண்ணி சாவச்சிச்சா? இப்போ இன்னொரு பொம்பளை உடம்பு இருக்குல்ல, அவங்க எப்படி வந்தாங்க? இங்க காட்டு வழியா வந்தாங்களா? அப்போ இந்த பில்டிங்குள்ள எப்படி வந்தாங்க? காட்டுக்குள்ள? மந்திரமா? யாரு மந்திரம்? மந்திரம் போட்டு அந்த லேடியை வர வச்சிருக்குதா? ஐயோ. சரிக்கா, சரி சரி, நான் இப்போ உங்களை இங்கிருந்து விடுவிக்கலான்னு இருக்கிறேன். நான் உங்களை இங்கிருந்து காப்பாற்றி கூட்டுட்டு போறேன். உங்களோட காதலன் வந்து உங்களை விட்டுட்டு போனார் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களை அக்காவா நினைக்கிறோம். நீங்கள் வந்து எங்களை தம்பியா நினைக்கிறோம். உங்கள் தம்பிங்க வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். நான் மச்சா, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் எங்ககிட்ட சில பவர்லாம் இருக்குது. பவர்னா பவர் இல்லை, அந்த பவர்ஃபுல்லான மணி, அந்த திங்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம். உலகம் ஃபுல்லாக நாங்கள் நிறைய இடத்துல போயிட்டு அந்த மந்திர கட்டுக்கள்லாம் வாங்கி வந்து நாங்கள் எங்களோட பேக்கில் வச்சிருக்கிறோம், இடுப்பில் கட்டியிருக்கிறோம். எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. எங்களால் அந்த ஆத்மாவால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் காப்பாற்றுறோம். சத்தியமாக உங்களை காப்பாற்றுறோம். மச்சான், பேக்ல இருந்து அது எடுத்துடலாமா? இல்ல, அது எடுத்தா நம்மளுக்கும் பவர் இதுவாகும்டா, நம்மளுக்கும் இதாகும். சரி, வெயிட் பண்ணு. ஆனா கழட்டி ரெடியா. எங்களால பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். நிறைய மந்திர கட்டுக்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம். முடியாதா? என்னால முடியும்டா. எங்க கிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எது பண்ணாலும் முடியாதா? என்னதான் பண்ணுவது? ஒன்னே ஒண்ணு பண்ணா முடியுமா? அப்படிதான். ஆமா. சரி, என்ன பண்ணணும்? பொம்பளை தேவையில்லையா? ஆம்பளையா? இப்ப தேவையா? ஆம்பளையா?
என்னக்கா சொல்றீங்க? அப்படியே சொல்லிச்சு இப்போ. அக்கா பொம்பளை தேவையில்ல ஆம்பளை தேவை நான் சொன்னீங்க. பண்ணி போர் அடிச்சு போயிச்சா. உன்னோட பாடி இடிச்சிட்டு இந்த பாடிடா. ஆமா எப்படி நம்மளால வெளியே போக முடியல. வந்த வழி எதுடா? அந்த பில்டிங்டா. உள்ளதுதான். ஆமா அதுவா இது? அதுதான்டா இது. இங்க திரும்ப வந்தா எங்களால வெளியே போக முடியல. எவனா சுத்து போட்டுச்சா? மச்சான் என்ன எதுவும் காணோம்டா. எதுவுமே இல்லடா. இல்லையா? இல்ல டேய் மச்சான் பின்னாடி தானே வந்தா. அந்த இடம் மட்டும் அலங்கோலமா இருக்குதுடா. சரி வா நம்ம வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் டீ கடை அந்த மாதிரி எங்கன்னா போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியே போக பார்க்கலாம். வா எப்படி வழி தெரியலடா. வா இந்த பக்கம் வர்றது இந்த பக்கம் என்ன வெளியே இருக்குது அப்புறம். மச்சான் லைட் ஆஃப் ஆயிச்சா? இருடா. வா 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 லைட் ஆஃப் ஆயிச்சா? பொறுமை ஏன் ஆன் பண்ணு. பவர் இல்லை. பவர் இல்லடா, ஜீரோ ஆயிடுச்சுடா. சரி வா 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 வாடா கைஸ். ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம ஆக்சுவலாக நம்ம ஊருக்கே வந்தாச்சு. நம்ம ஊருக்குன்னா வேலூருக்கு வந்துருக்கோம். வேலூருக்கு வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஊருக்கு போனோம். ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சு வந்தன்ற மாதிரி வந்துட்டோம். டீ கடையில் தான் நின்று இருக்கோம். டீலாம் குடிச்சிட்டு இப்போ தான் கொஞ்சம் கூல் ஆகிருக்குது மைண்டு. கூல் ஆச்சு. எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. சட்டைலாம் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து சட்டை வேற கிழிஞ்சிச்சு. டக்குன்னு காஸ்டியூம்லாம் மாற்றிட்டோம். மாற்றி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு சொல் மச்சான், நீ சொல் மச்சான். எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. பதட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெளியே வந்ததுனால. அந்த பிளட்டு பட்டது அதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கால்லாம் பயங்கரமாக வலிக்குது கைஸ். ஓடி வா. ஏதோ ரொம்ப தூரத்துலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் வண்டி வேறு அந்த இடத்துல ரொம்ப தூரத்தில் விட்டுருந்தோம். அந்த லொக்கேஷன் அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனு. நம்ம காரை வந்து லொக்கேஷன் பக்கத்துலேயே விட்டோம்னா அது வேறு ஒரு பிரச்சனையாகும். அதனால் வண்டிக்கும் இடத்துக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது, தூரமாக விட்டு வச்சுருந்தோம். அங்கேருந்து ஓடி வந்து விழுந்து எழுந்து சட்டெல்லாம் கிழிஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இப்போ வந்து இதுவாகிடுச்சு. கால் காட்டுமிச்சான் மச்சான். ஃபுல்லாக அந்த இடம்லாம் பிளட்டாக இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்குதுல்ல இடமே. ஆமாம் போவாதுன்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன் பேக் கேமராவில் உங்களுக்கு ஷாட் எடுத்து அதை தனியாக காட்டுறேன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை காணொலியை முடித்துக் கொள்கிறோம். போகலாம் மச்சான். போகலாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல லைட்டிங் நல்லா இருக்குல்ல. இன்னும் இந்த பொட்டு அழியில் பார்த்தியா, அம்மன் காப்பாற்றுறோம். பச்சையம்மன் காப்பாற்றுறாங்க. ஓகே பாய் கைஸ். நீங்கள் அடுத்த வீடியோ போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். கோளாரா இருக்குது இவர் பார்த்தியா. அது ஒரு சைக்கோ மாதிரி தான் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக சைக்கோ வீடியோ முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு சைக்கோ பற்றி மனநலம் பாதிக்கப்பட்டவர் நார்மலாக பார்த்து